நீங்க யாரும் தண்ணி போட மாட்டீங்க எனக்கு தெரியும். அந்த பக்கம் வாடு வந்துச்சு. எனக்கு அந்த நான் சொல்லிக்கிட்டு இப்ப அவனுக்கு நடந்து போச்சு. நான் விளையாடிக்கு சொன்னேன் இப்ப அவனுக்கு நடந்து போச்சு. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நானும் அடியோட விட்டுட்டேன். என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டு இனிமேல் சரக்க தொடக்கூடாது. நானு அண்ணே கல்யாணம் பண்ண புதுசுல நான் தானே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன தெரியல அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆமா எத்தனை நாளைக்கு தான் முடியும்? என்னது பொண்டாட்டிய பொண்டாட்டி கல்யாணம் தண்ணி சாப்பிட்டாக்க தண்ணி சாப்பிடாம இருந்தா ஒரு பொண்டாட்டியா தான் தெரியுதா. தண்ணி சாப்பிட்டு வந்து 5 பொண்டாட்டியா தெரியுறானே. உனக்கு எப்படி தெரியுது? ஏடா ஏடா என் தங்கச்சி ஒரு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சாப்பிட இனிமேல் உங்களை அடிக்க மாட்டேன்னு கட்டையில அடிச்சு அடிச்சு சத்தியம் பண்ணதான் இப்ப மண்டை வீங்கி கிடக்கு. ஆமா அதனால தண்ணி அண்ணன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் சரி அந்த நாட்டுக்காரங்க சரக்கு கொடு. ஆனா தமிழ்நாட்டிலே வர்றாங்க அவங்க மட்டும் சரக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுங்க ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சுட்டான்னு வச்சுங்க ஏதாவது பொம்மை தயார் பண்றேன். நம்மால் குடிச்சுட்டான்னு வச்சுங்க நேரா பிளைட் ஓட்டுறேன் பாருங்க. அவன்கிட்ட போயிடுறாங்களான்னு போயிட்டு அக்கால் இறங்குறா என்னடா வண்டி ஓட்டுறேன் நான் வண்டி ஓட்டுறேன் பாரு இறங்குறா அப்படி இதே பிளைட் ஓட்ட கிளம்பிடுறா தனியா பண்ண முடியும். அதனால ஒரே முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் தமிழ்நாட்டில எவே வந்தாலும் சரக்கு கொடுக்காது அப்படின்னு. அதனால தண்ணி சாப்பிடுற ஆசையை விட்டுருங்க. வாங்கின அடி கட்ட அண்ணி எந்த போட்டு போட்டு நீங்க அருமைக்குரிய தாய்மார்களே, மண்டைப்பண்ணாகும் விவசாய மக்களே, காத்தம்பட்டி ஆகிய காக்கித்தட்டி அனைவருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் என்ற நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் அது. ஆயா எந்திரிச்சு உட்காரு. அத்திவரதர் படுத்து கிடக்கிற மாதிரியே படுத்து கிடக்கிற அத்திவரதர் அவர் வந்த புதுசுல பாத்தீங்களா இல்லையா 40 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் வருவாரா. ஆமா நீங்க எல்லாம் போய் பாத்தீங்களா தெரியல. அத்திவரதரை நீ போனியா போலியா? நான் போய் பார்த்தேன். அத்திவரதரை நான் போய் பாக்குறேன். எனக்கு முன்னாடி 90 அவரு 40 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் வெளியில வருவாரு. அதுக்கு தண்ணிக்குள்ள கிடப்பாரு. 40 வருஷம் தண்ணிலாம் கிடப்பாரு அத்திவரதரு. அவரை நான் போய் பார்க்க போனேன். எனக்கு முன்னாடி ஒரு பாட்டி போகுது. அந்த பாட்டிக்கு எத்தனை வயசுங்கிற 90 வயசு. அந்த பாட்டி என்ன சொல்லுச்சு, அத்திவரதா அடுத்த முறை நான் உடனே பாக்கணும் அப்படிங்குது. 90 வயசுல போயிட்டு எப்ப இந்த கிழக்கு 90 வயசு அவர் 40 வருஷம் கழிச்சு வருவாரு. அப்ப 130 வயசானாலும் உன்னைய நான் பாக்கணும் அத்திவரதா. அதுக்கு உயிர் மேல ஆசை. ஆமா கூட்டத்துக்குள்ள நசுக்கினாங்கன்னா முடிஞ்சு வச்சு அது சொல்லி இது சொல்லுது அடுத்த முறையும் உன்னை நான் பார்த்தாகணும்னு.
என்ன ஆண்டவன் மேல ஒரு நம்பிக்கை தான் இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போம். அதனால சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். விடுமுறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாத்தியார ஆயா நல்லா இருப்பேன் எந்திரிச்சு உட்கார்த்த உடனே தான் சொன்ன நீ மறுபடியும் பார்த்து கிடக்குற. ஆமா நாடக மேடம் முன்னாடி வந்து பார்த்திருந்தா அப்படித்தான் இருக்கு. ஆமா புது பாட்டு பாடுங்க சொல்லி நான் பாட்ட பாடு, நான் பாட்ட பாடு எனக்கு தான் தெரியும். புது பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு எல்லா பாட்டும். ஆனா இப்ப ஒரு பாட்டு ஒரு பாட்டு கூட விளக்கல. ஊர்ல பாட்டோம்னா நம்ம தான் உதவ வாங்கிட்டு போகணும். பாட்டுலாம் அந்த மாதிரி இருக்கு. பாட்டு வேற அது போயிட்டு போகுது. அடுத்தபடியாக நல்ல பாட்டு நல்லா வாசி பாத்தாரு. இப்ப இந்த வேலை பாத்துறீங்க. சீசன் நாட்டி என்ன வேலை பாப்பீங்க? விவசாயி பொழைச்சுக்குவாங்க வாத்தியாரு. எல்லா இடத்துலயும் விவசாயி நல்லா இருப்பாங்க, பொழைச்சுக்குவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்ல. விவசாயம் இல்ல, வீட்டுல சும்மா தான் இருந்தேன். என் பொண்டாட்டி தான் சொல்லுச்சு ஏதாவது வேலை வாங்கியா போயா அப்படின்னு விரட்டி விட்டுருச்சு. காய்கறி வியாபாரம் பார்க்கலாம்னு பார்த்தேன். நம்மளுக்கு முன்னாடி வண்டியா வெட்டு வியாபாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரை கிலோ வந்துங்கிறேன், ஒருத்தர் அரை கிலோ 5 ரூபா வாங்குறேன், ஒருத்தர் அரை கிலோ ஓசிக்க தரேன் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டேன். சரி இந்த வியாபாரம் சுத்தப்பட்டு வராது, நம்ம ஏதாவது வேற வியாபாரம் பார்ப்போம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு போடுவாங்கல்ல ஓடு. ஆமா ஓடு வியாபாரம் பார்த்தேன், வியாபாரம் ஓடவே இல்லை. ஏன் ஓடல வந்து கேட்டாங்க என்ன விக்கிறேன்னு. ஓடுனே அண்ணே ஓடு ஓடு அப்படின்னு ஒருத்தருமே வாங்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. நீ ஓடுதானே அத தாங்க என்ன விக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஓடு ஓடுன்னு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, ஒருத்தருமே வாங்கல. அவங்க எல்லாம் ஓட சொன்னேன், நான் ஓடி விக்கிறேன்னு தாங்க சொன்னேன். ஏன் ஓட சொன்னேன்னு? ஐயோ ஓடு தானே இருக்க. இப்ப நீங்க ஓடி வித்தீங்கன்னா என்ன விக்கிறீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஓடு. அதுதான் ஓடிட்டேன் நானும் சொல்லி ஓடிட்டாங்க. வியாபாரம் ஓடல. ஹோட்டலாம் நொறுக்கி விட்டு கடையை இழுத்து முடிவிட்டு உட்காந்துருக்கேன். ஹோட்டலாம் காலி பண்ணி விட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்துச்சு. ஏப்பா தம்பி ஓடு இருக்கான்னு. அடப்பாமா ஓடு காலி அப்படின்னு. யார பாத்துறா ஓடு காலிங்கிற? 4 பேரோட ஓடி இருக்கேன். என் புரிஞ்சன் கூட என்ன ஓடு காலின்னு சொன்னதுல யார பாத்துறா ஓடு காலின்னு சொல்றேன். பாவனை தூக்கிட்டு வந்துருச்சு சண்டைக்கு. நீ என்ன பண்ண? நான் பாத்துட்டு உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? விளக்கமாத்த எடுத்துட்டு வந்துட்டு அது வாட்டுக்கு சண்டைக்கு அப்படி நான் பேசாம இருந்துட்டேன். ஓடு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுவோம். ஓடு காலி ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அதைத்தான் ஓடு காலின்னு. எனக்கு வாய் சரியில்லை, என்ன பண்றது? நம்ம எது சொன்னாலும் தப்பா தான் போகுது. அதை விட இன்னொரு விஷயம், வீடு காலி தெரியுமா தெரியாதா? தெரியலையே. புதுக்கோட்டையில 3 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல. முதல் மாசம் வந்தாரு வீட்டு ஓனர், தம்பி வாடகை கூட அப்படின்னாரு. அடுத்த மாசம் தர்றேங்க அப்படின்னு. 2 மாசம் ஆச்சு சுத்தமா கொடுக்க முடியல. 2 மாசமா சொல்லிக்கிறீங்க வாடகை தர மாட்டேங்கிற, வீட்டை காலி பண்றேன் அப்படின்னாரு. அடுத்த மாசம் எப்படி தந்துடுறேங்கன்னு 3 மாசமா கொடுக்கவே முடியல. 3 மாசமா சொல்லிக்கிட்டீங்க வாடகை கொடுக்க மாட்டேங்கிற, முதல்ல வீட்டை காலி பண்ணி போடா சொல்லு அப்படின்ட்டாரு. நீ ரோசக்காரன் இல்ல? ரோசக்காரன். என்ன பண்ண? சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போனேன். 10,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன். சத்தம், வீடு காலி ஆயிருச்சு. அவன் 3 மாசமா வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ணி கெஞ்சின. அதுக்காக அதனால வீட்டையே காலி பண்ணிவிட்டேன். அவன் மட்டும் மொத்தமா காலி பண்ணு சொல்லி இருந்தேன். ஓனரே காலி பண்ணி இருப்பேன். உனக்கு தப்பா வீடு கொடுக்கணும். வாடகைக்கு வீடு இல்லாம இருக்கேன், அதாவது கொடுங்க சாமி. எங்க அடுத்தபடியாக அன்பு தம்பி எட்டாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் இவரக மிருதக மண்டோலன். முன்னாடி தானே கேட்கணும் சொல்லிச்சு. முன்னாடி முன்னாடி நிக்க வச்சு மேல 2 இருக்குமா அதை பிடிச்சி திருவண்ணு வச்சுக்க. ரேடியோல 2 தாங்க இருக்கு. டியூனிங் பண்றது வால்யூம் வைக்கிறது. அது 2ம் பிடிச்சி திருவண்ணு வச்சுக்க. மேல திருவிழா கீழே ஸ்டேஷன் திறந்து ரயில்வே ஸ்டேஷன். ஆமா நீ சுப்பிரபாதம் பாடினாலும் சரி, உன் பொண்டாட்டியை விட்டு சுப்பிரபாதம் பாட விட்டாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து பாடிக்கங்க அப்படின்னு விட்டாங்க. ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அது நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் புவனா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிக்கான வணக்கம். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் கொட்டை அமைப்பு. நன்றி, நல்ல முறையில் அமைத்துள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு ஆடி மாதம் 5ஆம் தேதி நாளைக்கு 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை காவடி எடுப்பு பால்குடம் எடுத்தல் சிறப்பாக நடைபெறும்.
நாளைக்கு நம்மளுக்கும் பால் குடங்க வாத்தியார குமரமலையில நாளைக்கு நம்மளுக்கு 5 நாளா வரலாம். சரி, நாளையோட விரதம் முடியுது. முடிச்ச உடனே எங்க போய் நிப்ப? சாமி மலை ஏறிடும். மலை ஏறின உடனே நம்ம அப்பா பால் குடம் கலைக்குடம் எத்தனை பால் குடங்கிற எடுத்து தூக்கி வச்சு கோழி வேற நம்மளுக்கு மூட மாத்திக்கிட்டு புடிச்சு ஒரே அமுக்க சங்க புடிச்சு சாமி ஆடும்போது கரெக்டா கண்டுபிடிச்சோம். எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்களா? இல்ல முடியாது. யாரு முன்னாடி சாமி வருதுன்னு நான் கரெக்டா கண்டுபிடிச்சோம். சைக்கிள் கடைக்காரர் முன்னாடி சாமி வச்சுக்க இந்த காத்தடிக்கிற நினைப்புல வரும். அடிக்கும் பிட்டா என்னாச்சு? காத்து போயிடும். அடிக்கிற அடியில டீ கடைக்காரர் அண்ணே நான் விளையாட்டுன்னு சொல்லி நீ வாடி டீல பேதி மாத்திரை எதுவும் நடந்து கொடுத்து உனக்கு தனியா நினைப்புல அடிக்கும் பிட்டா டிரைவர் ஒன்று அடிக்க வச்சு வச்சுக்க பசு ஓட்டுற நினைப்புல அடிக்கும் பிட்டா வருவா கண்டேட் போட்டு அடிக்க வச்சு அது ஊதிக்கிட்டு தான் வரும். எப்படி அடிக்கும் பிட்டா ஒரு சிலர் கோவமா இருப்பாங்க. கோவமா இருக்க மாட்டாங்களா சாமி வச்சு நாக்க துருத்திக்கிட்டு வரும். அது எப்படி அடி கூப்பிட்டா ஒரு சிலர் பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா. ஆமா ஆமா. என்ன அடி அடிச்சாலும் ஆகிட்டு போயிருவாங்க. அமைதியா இருக்க முன்னாடி தான் சாமி. அதுக்கு எப்படி சவுண்டே வெளியில வராது. ஆனா இவ்வளவு பொறுமை ஆகாதுப்பா. ஒரு சில பேருக்கு நேரடியா கவர்ச்சியாக தெரியுது. அது எப்படி நம்ம சாமி ஆடிட்டு கிடக்கும். சேலை வந்து கிடக்கு 2 கிலோமீட்டர் சேலை வந்து ஆட்டே கொடுத்துருக்கு. எப்படி அது கொப்பிட்டா அவங்க பீரோ திறந்து பீரோ திறந்து உள்ள லாக்கரை கடாரம் ஆடிக்கிட்டு கிடக்கு. பேசாம இருக்கா? ஆமா, பீரோ திறந்து அருள்வாக்கு கொடுக்குறாரு. ஏய் குஞ்சா காப்பாத்துறாடி, எங்க நீ குஞ்சா காப்பாத்துற? எல்லா குஞ்சுதான் வெளியே குஞ்சா காப்பாத்துற. சாமியார பொம்பளை பிடிக்கிறதுக்கு அது பயலு அதை வாங்கி அது எப்படி இதை போட்டு அமுக்குறவங்கள சாமியா அவரு பின்னாடி எங்க சாணி தள்ளிடு. எங்க ஊர்ல போன வருஷம் எங்க ஊர்ல ரொம்ப நாள் பால் குடத்தை வச்சு சாமி ஆடிட்டு வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க சொந்தக்காரங்களை பாத்துருச்சு போல இருக்கு. பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு நல்லா எப்படி விசாரிக்குது நல்லா இருக்கியா? சிங்கப்பூர் போனாரு வந்துட்டாரோ இல்லையா? அந்த பிள்ளை முழுகா போயிருச்சா? பிள்ளை பெத்துருச்சா? அப்புறம் வரட்டா தேனு பண்ணாலும் சாமி ஆட்டம் கிளம்பி போயிட்டே இருக்கு. அதற்கிட்ட எல்லாரும் சொன்னீங்க பப்புன் ஓ பொண்டாடி சாமி வந்து நீ பப்புன் இல்ல. அது எல்லாரும் பூக்குழியில இப்படித்தான் நேரா இறங்கி போவாங்க. சரி, ஏன் பொண்டாட்டி இந்த ஒரு கால் தான் இருந்துச்சு, அடுத்த கால் அங்கிட்டு வந்துருச்சு. எப்படி எல்லா நெருப்புக்குழியில இப்படி இறங்கி சாமி இப்படி போயிட்டு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி இறங்குது இப்படி எப்ப ஆள் உயர குத்தியாதான் இருக்கு. எப்படி இந்த ஒரு கால ஒரே ஜம்பிங்க எங்கட ஆளக்கார நான் பின்னாடி தேடிட்டு எனக்கு முன்னாடி நெருப்புல இறங்கி ஒரு அங்கே ஒரு கால வச்சு தாண்டிட்டு போயிட்டு இருக்காயா. அதை விட என் கொழுந்தியா இருக்கு சூப்பர். அது பேரு சுபாஷுனி. இன்னொரு கொழுந்தியா பேர் வச்சிருக்காங்க வினோதுனி. அது ரெண்டும் சேர்ந்து என் மகளுக்கு பேர் வச்சிருக்கு. என்ன பேரு? ஹரிவன்சுனி. அது நெசந்தாத்தா. இதை விட இப்ப என் மயனுக்கு எப்படி பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கேன். என் மயனோட கிளாஸ் டீச்சர் பேரு சுனிதா. வந்து சேருது மாதிரி எனக்குன்னு அப்படி போச்சு. ஆனா என் மயனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். கடைக்காரரு கூப்பிட்டாரு பாரு வேலை வாங்குற பிள்ளைய. எப்படி கடை ஓனரு சப்பிதா சப்புனா இங்க வா அப்படின்னாரு. நான் சொல்லிட்டு நீ சப்பாத்தி அங்கே இருமா அப்படின்ட்டு. சப்புனா இங்க வா, சப்பாத்தி அங்கே இரு. அதை விட ஏன் பொண்டாட்டி ஜவுளி கடையில போய்
மாமா எனக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுங்க அப்படின்னா சவுளி கடைக்காரன் என் கண்ணு முன்னாடியே முன்னாடி என்ன கேக்குறேன் என்ன கேட்டான் ஏமா சோழி வாக்குறியா அப்படின்னா என்னைய வச்சுக்கிட்டே முன்னாடியே சோழி வாக்குறியான்னு கேக்குறியாடா உன் மண்டைய புழக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது சோழிங்கிற ஒரு சுடிதார் ஒண்ணு இருக்காமல அப்படி பேரு சோழி என் கண்ணு முன்னாடியே என் முன்னாடியே சோழி வாக்குறியான்னு கேக்குறாங்க அப்புறம் என்ன இதெல்லாம் நிஜமாவே நடந்தது. பால் கூட எப்படி போச்சு கடைசியா? கொழுந்தியா பால் கூட எல்லாம் நெருப்புல இருந்தாங்க கரையில. அதான் சரி போய் போகுது. எப்பா நல்லபடியா பால் கூட இருங்க. தயவு செய்து பால் கூட எடுத்து ஒரு கவனமா இருங்க, பத்திரமா எடுங்க. நம்ம சாமி ஆடுறது மத்தவங்களுக்கு ஆபாசமா தெரியக்கூடாது. அதுக்காண்டிதான் அதை சொன்னது. சாமி ஆடுறது தெரியுதா? நல்லா சேலை இருக்கு, பாருங்களா இழுத்து கட்டிக்குங்க. மேல ஒரு துணியை கூட போட்டு நல்லா சீழ்த்து கட்டிங்க. நம்ம சாமி ஆடுறது மத்தவங்களுக்கு கவர்ச்சியா தெரியக்கூடாது. அதுக்காண்டிதான் அதை சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. போயிட்டு மத்த வேலையை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுட்டு என்னைய பேச விட்டா நான் பாட்டுக்கு பேசிட்டே தான் இருப்பேன். ஏன் வாயை பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துருவீங்க. அடுத்தபடியா ஆட விலகி அபிநய சுந்தரி திருச்சியை சேர்ந்த சிவகாமி அவர்கள் ஆராமி போய் கொஞ்சமே கண்ணாடி அக்காவக வந்து முன்னாடி முன்னாடி அடுத்தபடியாக நேர்ந்துக்கிட்டே நேர்த்திக்காரே தீர்த்து முட்ட ஐயனாரே நீ படத்தை சக்தியத்தான் பார்த்து முட்ட ஐயனாரே கொஞ்சம் தயவு செய்து
டிராக்டர் வருவது கொஞ்சம் வழிவிட்டு நிற்பாரு. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தக்க கலசம் விழுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தக்க கலசம் விழுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தக்க கலசம் விழுது.